ரட்சிக்கப்படுவது ரொம்ப எளிது. ஆனால் எப்போ ரட்சிக்கப்படணும்? இந்த பூமியில் நம்ம உயிரோடு இருக்கும்போதே ரட்சிக்கப்படணும். மரித்த பிறகு நம்ம என்னதான் மன்றாடினாலும் ரட்சிக்கப்பட முடியவே முடியாது. நம்ம என்னைக்கு மரிப்போன்னு நமக்கு தெரியாது. அதனால் இன்றே ரட்சணிய நாள். அதனால் சீக்கிரமாக ரட்சிக்கப்பட முயற்சி பண்ணுங்க. நமக்கு தெரியும், அந்த லூக்கா 16 அதிகாரத்தில் ஒரு ஏழை லாசரும் இருந்தான், அடுத்தது ஒரு பணக்கார மனுஷனும் இருந்தான். அப்போ அவங்க 2 பேரும் வாழ்ந்த வாழ்க்கையை அதில் டீட்டெயிலாக கொடுத்துருக்கு. பணக்காரனுக்கு 3 வேளையும் திருப்தியான சாப்பாடு. ஆனால் லாசருக்கோ ஒரு வேளை சாப்பாடு கூட கிடையாது. சாப்பாட்டுக்காக ஏங்கிட்டு இருப்பான். அந்த மேஜையிலிருந்து கீழே விழும் துணிக்கைக்காக காத்துக்கிட்டு இருப்பான். இது போதாதுன்னே உடம்பெல்லாம் ஒரே பருக்கள். அதை அவ்வப்போதே நாய் வந்து நக்கும். எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையில் இந்த காலத்தையும் கடந்து 2 பேரும் என்ன செய்கிறாங்க? மரித்தாங்க. மரித்த பிறகு லாசர் வந்து ஆபிரகாம் மடியில் இருக்கிறத இந்த பணக்காரன் பாதாளத்திலிருந்து கஷ்டப்படும்போது அதை பார்த்துடுறான். பார்த்தா இவனுக்கு ஒன்றுமே ஓடலை. வேதனை தாங்காமல் பணக்காரன் ஆபிரகாமை நோக்கி, லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை இங்கே அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஆபிரகாம் என்ன சொல்கிறாருன்னா, இவ்விடத்திலிருந்து உங்களிடத்திற்கு கடந்து போக கூடாத படிக்கு நடுவே பெரும் பிளவு உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்றான். அந்தபடியே அவர் வந்து விடலை. திருப்பியும் பணக்காரன் என்ன சொல்கிறான்னா, எனக்கு 5 பேர் உண்டு, அந்த 5 பேரும் இந்த நரக வேதனைக்கு வராமல் இருக்கணும்னா லாசருவை போய் சாட்சியாய் அறிவிக்க பண்ணுங்கன்னு சொன்னான். உடனே ஆபிரகாம் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவி கொடாவிட்டால் மரித்தோரில் இருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னான் என்றார். அதனால் மரித்த பிறகு ஒன்றுமே பண்ண முடியாது. உயிரோடு இருக்கிற நாம் இன்றே ரட்சணிய நாள் என்று எண்ணி நாமும் ரட்சிக்கப்படுவோம், பிறரையும் ரட்சிப்புக்குள்ளால் நடத்துவோம். உங்களுக்கு இது பிடிச்சிருந்துன்னா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் நீங்கள் என்ன செய்யுங்க, ஷேர் பண்ணுறதை காட்டிலும் அவங்கள ரட்சிப்புக்குள்ளால் நடத்துறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன்.